உங்களுக்கு கிராஸ் பீஸ் கட்டிங் வந்து உங்களுக்கு வரலையா, ஒரு ஸ்ட்ரெயிட்டாக வரலையா? அப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கிராஸ் பீஸ் கட்டிங் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து ஒரு துணி எடுத்துக்கிட்டு அதோட கார்னரில் வந்து ஸ்கேலை வச்சுட்டு சுட்டிகிட்டே வாங்க. அது கார்னரில் ஸ்கேலை வைக்கணும். ஸ்கேலை வச்சுட்டு அப்படியே சுருட்டிகிட்டே வரணும். உங்களுக்கு வந்து இது நல்லாவே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃபுல்லாக சுருட்டிட்டு மீதி இருக்கிறத வந்து ஈக்குவலாக நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம், நம்மளுக்கு எவ்வளோ தேவை, 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ எவ்வளோ தேவை, மோஸ்ட்லி 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு தான் வைப்பாங்க. அவ்வளோ நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். 1.5 இன்ச்சு நான் 1.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதை வச்சுக்கோங்க. 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை வச்சுக்கலாம். இப்போ நான் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். 1.5 ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கணும். நம்ம எவ்வளோ தேவையோ எவ்வளோ நம்மளுக்கு வேணுமோ ஃபுல்லாகவே மார்க்கலாம். இது வந்து நீங்கள் ஒரு சின்ன பீஸ் இருந்தால் கூட போதும். அதில் வந்து நிறைய நம்ம வந்து கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். துணி இல்லைன்னு கவலைப்பட தேவையில்ல. சின்ன பீஸ் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். துணி எல்லாம் பத்தாமல் போகவே போகாது. சின்ன பீஸ் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இது கரெக்டாகவே வரும். ஈஸி மெத்தட் தான். நீங்கள் லைன் வச்சு கோடு போட தேவையில்ல. கோடு போட்டுகிட்டே ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து கட் பண்ண தேவையில்ல. நம்ம வச்சோமா, ஸ்கேலை வச்சோமா, மார்க் பண்ணோமா, கட் பண்ணிகிட்டே வந்தோமா, முடிஞ்சுது வேலை. சரிங்களா? இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். பாருங்கள், நம்மளுக்கு வந்து 1.5 இன்ச்சு நம்ம கட் பண்ணோன்னா அதே 1.5 இன்ச்சில் தான் இன்னொரு பீஸும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம லைன் போடும்போது மாற்றி வரும். ஆனால் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது ஒரே பீஸு ஒரே லெவலில் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போதும் கரெக்டாக ஒன்றும் மேலும் கீழே வராமலும் இருக்கும். நம்மளுக்கு பாருங்கள் எத்தனை பீஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். இன்னும் 2 இருக்குது, நான் காமிக்கல.